ஸோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வசந்தா சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பிளாக் தண்டர் பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பிளாக் தண்டருக்கு எப்படிலாம் ரீச் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நாங்கள் வந்து ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நீலகிரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இது சென்னையிலேருந்து லாஸ்ட் மேட்டுப்பாளையத்தில் வந்து சேரும். ஸோ இங்கேருந்து பிளாக் தண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மேட்டுப்பாளையம் வரைக்கும் வந்துட்டோம். நம்மளோட ஃபேவரட் டாய் ட்ரெயின் பார்க்காம போகிறது எப்படி, ஸோ அதை பற்றி ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த டாய் ட்ரெயின் பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து மார்னிங் 7:10 வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து கிளம்பும். ஸோ அங்கே 12:40 வந்து ஊட்டிக்கு ரீச் ஆகிடும். ஸோ உண்மையிலே செம்ம ஜெர்னியாக இருக்கும். ஸோ அங்கே போகும்போதே நிறைய டனல்ஸு உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து 4 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் கிளாஸு. ஸோ உண்மையிலே வந்து சீட்டிங்லாம் பிரமாதமாக இருக்கும். அடுத்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா செகண்ட் கிளாஸ் தான். ஸோ அந்த சீட்டிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட்டு வந்து அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டு. நீங்கள் ஆன்லைனில் வந்து ரிசர்வ் பண்ண முடியலனாலும் ஸோ இங்கே வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் வாங்கிக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து க்யூ எக்கச்சக்கமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆன்லைன் ரிசர்வ் பண்ணது தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த டாய் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா குன்னூர் வரைக்கும் ஸ்ட்ரீம் இன்ஜினில் போகும். அதுக்கு மேலே வந்து டீசல் இன்ஜினில் தான் போகும். ஸோ இந்த மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ரயில்வே மியூசியம் இருக்குது. ஸோ எந்த என்ட்ரி ஃபீயும் இல்லை, ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஸோ உண்மையிலே சுற்றி பார்க்கறதுக்கு உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்கன்னா ஸோ மஸ்ட் விசிட் பண்ணுங்கள், உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாக் தண்டருக்கு வந்துவிட்டோம். ஸோ நீங்கள் வந்து பஸ்ஸில் வரதா இருந்தீங்கன்னா உங்களோட ரீஜனல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதுக்கப்புறமா கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பஸ் வந்து மேட்டுப்பாளையத்துக்கு போகுது. ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி கூட நீங்கள் வந்து பிளாக் தண்டருக்கு வந்துடலாம். ஸோ நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வாங்க வேண்டியதுன்னா டிக்கெட் வாங்கணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 990, சைல்டுக்கு வந்து 850, அதுக்கப்புறமா சீனியர் சிட்டிசனுக்கும் 820. ஸோ அதுக்கப்புறமா வந்து வீடியோ கேமராக்கும் அதுக்கப்புறமா ஃபோட்டோகிராஃபி கேமராக்கும் வந்து இங்கே சார்ஜ் கலெக்ட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு வந்து ஒரு என்ட்ரி தான். ஸோ நீங்கள் வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ளே போக முடியாது. ஸோ நீங்கள் மறுபடியும் உள்ளே வரணும்னா டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே வரணும். ஸோ இங்கே வந்து ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு என்ட்ரி தான், அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லாக்கராக இருக்கும். நம்மளோட லக்கேஜஸ் அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸஸ்லாம் வைக்க. லாக்கருக்கு வந்து ஒரு லாக்கருக்கு வந்து 200 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம திருப்பி நம்ம சாவி கொடுக்கும்போது வந்து 100 ரூபாய் ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. இங்கே லாக்கர் கவுண்டருக்கு பின்னாடியே வந்து தான் லாக்கர் இருக்குது. மென்ஸுக்கு தனி லாக்கர், அதுக்கப்புறமா உமன்ஸ்க்கு தனி லாக்கர் இருக்குது. லாக்கர் ரூம் ஆண்டியது ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமும் இருக்குது. ஸோ இல்யூஷன் ரைட் இதுதான் பிளாக் தண்டரோட ஃபஸ்ட் கேமு. ஸோ இதில் இருக்க ஆர்ஜிப் லைட்டே நம்மளுக்கு வந்து ஒரு வகையான ஒரு இல்யூஷன் க்ரியேட் பண்ணும். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு டனல் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அதில் இருக்கிற ஆர்ஜிப் லைட் வந்து ஒரு சுற்றும் ஃபுல்லாக சுற்றினே இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 2 சைடாக வந்து இருக்கும். அது வந்து பிளாக் கிளாத்தால் ஃபுல்லாக மூடிட்டு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போகும்போது உள்ளே வந்து நம்மளே சாயிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த இல்யூஷன் ரைடு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிரர் மேஸு. ஸோ இது உண்மையிலே நல்லாயிருக்கும். ஃபுல்லாக கண்ணாடியாக இருக்கும். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். அது ஃபுல்லாக வந்து மிரரால் கவர் ஆகிருக்கும். ஸோ உள்ளே வந்து லைட் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து எக்ஸிட் பாத் வரைக்கும் போகணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாரர் ஹவுஸ். உண்மையிலே உள்ளே செம்ம த்ரில்லாக இருந்தது. உள்ளே வந்து ஃபுல்லாக பொம்மைங்களை வச்சு செம்மையாக பயம் காட்டினாங்க. ஸோ உண்மையிலே நல்லா இருந்தது, செம்ம த்ரில்லாகவே இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சினிமேஜிக். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா தியேட்டர் போல் ஒரு செட்டப்பு. ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு கார் கேம் மாதிரி ஒரு இது போடுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சீட்டிங் மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ உண்மையிலே நல்லா இருந்தது. ஸோ இங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதுதான் வந்து லேசி ரிவர் பார்த்து. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு க்ரீன் கிளாத் மாதிரி இருக்குல்ல. ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸோ அது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக வந்து லக்கி ஃபால்ஸுக்கு பின்னாடி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கேம் வந்து தண்டர் ஸ்பின்னு. அது பக்கத்தில் வந்து பிரேக் டான்ஸ் இருக்கும். ஸோ உண்மையிலே நல்லாயிருக்கும் இந்த 2 கேமும். அப்படியே இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து கிட்ஸுக்கான சின்ன சின்ன ட்ரை ரைட்ஸ்லாம் இருக்கும். ஸோ உண்மையிலே நல்லாயிருக்கும் இது எல்லாமே. ஸோ
நெக்ஸ்ட் ரைடு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கோஸ்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டரோட ரொம்ப மினி ரோலர் கோஸ்டரு. ஸோ உண்மையிலே நல்லா இருந்தது, ஃபேமிலியாக போகலாம் அவ்வளோதான். ஸோ உண்மையிலே வந்து நல்லா தாங்க இருந்தது, ரொம்பலாம் குறை சொல்கிறதுக்குலாம் இல்லை, உண்மையிலே நல்லா இருந்தது. ஸோ அப்படியே அந்த ஃபேமிலி கோர்ஸ் முடிச்சுட்டு அப்படியே இறங்கி லெஃப்ட் ஹேண்ட் சைடாக வந்தீங்கன்னா அசுர தாலாட்டு இருக்கும். ஸோ இங்கிலீஷில் வந்து அது பேர் வந்து கொலம்பஸ். நல்லா ஹைட்டாகவே லிஃப்ட் பண்ணாங்க, உண்மையிலே நல்லா இருந்தது. ஸோ அப்படியே அசுர தாலாட்டுக்கு அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ட்ரை ரைடு இருக்குது. உண்மையிலே வந்து நல்லா இருந்தது. அந்த ட்ரை ரைடில் வந்து அடல்ட்ஸும் போகலாம், அதுக்கப்புறம் வந்து சைல்டும் போகலாம். ஸோ 2 பேருமே அலோடு, உண்மையிலே நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா டேஷிங் கார் கேமு. ஸோ இந்த கேம் பற்றி நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் ஜென்ரலாக தெரிஞ்ச கேம் தான். ஸோ இதோட டைமிங் வந்து 2 to 3 minutes கொடுத்தாங்க ஒரு பேட்ஜுக்கு. உண்மையிலே நல்லா இருந்தது. நம்ம திருப்பி வேணால் கூட போய் ஓட்டலாம், இதுக்கு வந்து அன்லிமிட்டட் தான், உண்மையிலே நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட்டு என்னோட பிடிச்ச ஃபேவரட்டான ஸ்பாட்டு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க, ஒரு 4-5 ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. உண்மையிலே நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்ச ஸ்பாட்னே சொல்லணும். ஸோ இந்த ரெயின் ஃபாரஸ்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா கயிறு மேலே நடக்கிற ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறமா வந்து பாலத்து மேலே நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் உண்மையிலே நல்லா இருந்தது. போகலாங்க. இதில் வந்து 2 கயிறு மேலே நடக்கிறது இருக்குது, ஒன்று வந்து ஈஸி, இன்னொன்று வந்து டஃப்பு. நம்ம 2த்தில் போய் பார்த்துட்டோம், உண்மையிலே நல்லா இருந்தது, நல்ல த்ரில்லாகவும் நல்லா தாங்க இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கை ட்ரெயின். இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு கேம் பார்த்திங்கன்னா மாடரேட் தாங்க, அவ்வளோவா ஃபன்னாகவும் இல்லை, அவ்வளோவா போர் அடிக்கவும் இல்லை, உண்மையிலே நல்லா இருந்தது, அவ்வளோதான். ஸோ இந்த லேக்கை வந்து ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வரும். ஸோ அதுக்கு 50 ரூபாய். ஸோ பார்த்திங்கன்னா ட்ரெயினும் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் போகும், ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஸோ அப்படியே இந்த பாயிண்ட் ரவுண்ட் அடிக்கும் போதே பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருந்தது, ஃபுல்லாக ஒரு கிரவுண்டுங்க, ஏதோ வந்து புதுசாக ஏதோ ஒரு ரைடு கட்டிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து அந்த பஞ்சி எஜெக்ஷன், அதாவது பஞ்சி ஜம்பிங் இருக்கலாம், கயிறு கட்டி மேலே கீழே போய்ட்டு வரல, அது இங்கே இருக்குது. அது வந்து ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபாய். இங்கே வந்து டெண்டர் கோகோனட்டு விற்கிறாங்க, அதோட ரேட்டு தெரில, மேபி வந்து 30 இல்லைனா 50 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தண்டர் ரெயின், அதாவது ரெயின் டான்ஸு. ஸோ உண்மையிலே நல்லா இருந்தது. நம்ம போகிறப்போ வந்து ரெயின் டான்ஸில் வந்து கூட்டம் இல்லை, மற்ற ரேட்ஸில் தான் கூட்டம் இருந்தது, அதாவது லக்கி ஃபால்ஸ், அதுக்கப்புறமா வேவ் பூல், அதில் தான் வந்து கூட்டம் இருந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தான் அந்த 2 man ரைடு, அதுக்கப்புறமா சர்ஃப் வில்லோ இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா வந்து லேசி ரிவர் தாங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஸ்லோங்க, அந்த தண்ணி வாட்டர் ஃப்ளோ இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப ஸ்லோ தான். ஸோ பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இந்த கேம் மட்டும் போயிடாதீங்க, ரொம்ப நேரம் டைம் இழுத்துரும். ஸோ போனீங்கன்னா டக்குன்னு அந்த டியூப்லேருந்து வெளியே வந்துட்டு வேறு எங்கேயாச்சும் படிக்கட்டு இருந்ததுன்னா உடனே வெளியே வந்துடுங்க, ஏன்னா ரொம்ப ஸ்லோங்க, வாட்டர் ஃப்ளோ வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். இந்த மாதிரி உக்காந்துருக்கணும், ஸ்லோவாக வாட்டர் ஃப்ளோ ஆகும். ஸோ நம்ம கையை வச்சு, நம்ம கை தான் துடுப்பு, நம்ம கையை வச்சே தான் கரையை சேரணும். ஸோ காய்ஸ், டியூப் ரைடு ரொம்ப நீளமாக போகுது பாருங்கள், எனக்கு அந்த டியூபுக்கு சம்மந்தம் இல்லை, இனிமேல் ரொம்ப நேரம் ஸ்லோவாக போகுது. இன்னும் வேறு இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள். இங்கே இன்னும் போயிட்டுருக்கு. இப்போ அடுத்தது வந்து இந்த ஸ்லைடில் போகும் டியூப்பில். இந்த போன பிளாக் டெண்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா தெரியும், வாயெல்லாம் ஊற்றுருது. அந்த டியூப் எடுத்தாச்சு, அப்படியே போயிட்டு இருக்கோம், வாயெல்லாம் நடுங்குது, அப்படியே போகலாம், போயிட்டு வரும் நம்ம.
தலையில் போயிட்டு விவேகத்தில் போது ஐயோ காதல் நீளமாக வர பின்னாடி கேக்குதா உண்மையிலே செம்ம த்ரில்லாக இருந்ததுங்க இந்த 2 man slide கேமு. உண்மையிலே நல்லா இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா பாதி அளவு என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக அப்படியே ரிவர்ஸில் திரும்பிச்சு அந்த டியூபு. உண்மையிலே நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ஃபில் உண்மையிலே செம்ம அமேசிங்கான கேமுங்க. இந்த ஸ்லைடில் வந்து நம்ம மேட் வழியாக வரணும். மேட் மேலே அப்படியே வந்து சறுக்கிட்டு வந்து நம்ம அந்த தண்ணி மேலே விழணும். உண்மையிலே செம்ம அமேசிங்கான கேம். உண்மையிலே நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட போயிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே பிளாக் தண்டரில் மழை. உண்மையிலே நல்லா இருந்தது. அந்த சில் கிளைமேட்டுக்கு ஏற்கனவே நனைஞ்சிட்ருக்கோம். ஆல்ரெடி இன்னும் பார்த்தீங்கன்னா மழை. உண்மையிலே நல்லா இருந்தது அந்த கிளைமேட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் பெஸ்ட்டு நான்வெஜ் அங்கே ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் எங்கன்னா வந்து மின்னல் ரெஸ்டாரண்ட் போய் கண்ணை மூடிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே தான் நான்வெஜ் வந்து ஃபுட் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி சொல்லிட்டோம். உண்மையிலே நல்லா இருந்தது. ஸோ வெஜ்னால் வந்து அங்கே நிறைய ஹோட்டல் இருக்குது. அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நான்வெஜ் வந்துன்னா இந்த ஹோட்டலுக்கு மஸ்ட்டு வந்துடுங்க. மின்னல் ரெஸ்டாரண்ட் நேமு. ஸோ பார்த்தீங்கன்னா பிரியாணிலாம் வந்து நல்லா இருந்தது. ஸோ சிக்கன் பிரியாணி ரேட் பார்த்தீங்கன்னா 180. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் ஆம்லெட்டில் மட்டும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது. அவ்வளோதான். மீதி எல்லாம் நல்லா இருந்ததுங்க. ஸோ அடுத்தது வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு போன கேம் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் விண்டரு. ஸோ பார்த்தீங்கன்னா உண்மையிலே சரியான அமேசிங்கான த்ரில்லிங்கான கேமுங்க. உண்மையிலே செம்மையாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா மினி ஹரிக்கன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த இடத்துல இருக்குது ஸ்லைடு விண்டர். அதுக்கப்புறமா இது பக்கத்தில் இருக்குது மினி ஹரிக்கனு. அதுக்கப்புறமா இது பக்கத்தில் வந்து ஆக்வாஸ்பியர். இந்த 3மே வந்து ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உண்மையிலே 3மே சரியான அமேசிங்கான கேமுங்க. உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லக்கி ஃபால்ஸு. இது ஒரு நாளைக்கு வந்து 2 ஷோ போகுது. ஃபஸ்ட்டு வந்து 2 o'clock, நெக்ஸ்ட்டு வந்து 4 o'clock. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பைடர் ஸ்லைடுங்க. உண்மையிலே இது சரியான கேமுங்க. இது அந்த டனல்குள்ளே போயிட்டு வரணும். உண்மையிலே நல்லா இருந்தது. அந்த மேட்டில் உண்மையிலே அந்த ஒரு வளைவை சுற்றிச்சு பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லா இருந்தது. இந்த சர்வலும் பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லா இருந்ததுங்க. ஸோ அடுத்த கேம் பார்த்திங்கன்னா 4 man ஸ்லைடு. இதில் வந்து 4 பேர் போகலாம். உண்மையிலே நல்லா அமேசிங்காக நல்லா த்ரில்லாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா 3 man ஸ்லைடு. அதே மாதிரி தான் 3 பேர் போகலாங்க. அவ்வளோதான். ஸோ அடுத்தது நம்ம லாஸ்ட் கேம் பார்த்திங்கன்னா வேவ் பூல். இதுவும் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 ஷோ. ஃபஸ்ட் ஷோ வந்து 2:30 மணி. அதுக்கப்புறமா வந்து 4:30. நீங்கள் லக்கி ஃபால்ஸ் வந்து 2 மணியாக, அடுத்து இது 2:30 மணிக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா 4 o'clock லக்கி ஃபால்ஸாக, அதே மாதிரி 4:30 இது ஓப்பன் ஆகிடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா மாறி மாறி வந்துடுங்க. ஸோ 5 மணி வரைக்கும் ஃபுல்லாக வாட்டர் ரைடில் சும்மா ஃபன் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேவ் பூலோட நம்ம வந்து முடிச்சாச்சு நம்மளோட கேம்ஸு. ஸோ அடுத்தது நம்ம வந்து லாக்கர்லேருந்து நம்ம ட்ரெஸ்ஸு எடுத்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம சாவி எடுத்து கொடுத்தோன்னா 100 ரூபா. நம்ம வந்து 200 ரூபா கொடுத்துருக்கோம். 100 ரூபா வந்து நம்மளுக்கு வந்து ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போகி அன்னைக்கு வந்தோம். ஸோ மறுநாள் பொங்கல். ஸோ அங்கே கோலம் பார்த்திங்கன்னா செமையாக போட்டு வச்சுருந்தாங்க. நல்லாவே இருந்தது. ஸோ இந்த வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம வசந்தாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை தட்டுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். அத்துடன் உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் வசந்தாஸ். நன்றி.